ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டெக் தி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோ வந்து தயவுசெய்து வந்து ஃபுல்லாக பாருங்கள். எக்காரணம் கொண்டும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினாக்ஸோட டிசி போர்டு. சினாக்ஸ்னால் வந்துட்டு இப்போ சீலிங் ஃபேன் வருது இல்லையா, 12 வோல்ட் டிசி ஃபேன் வருது இல்லையா, சீலிங் ஃபேனு, அதோட வந்து போர்டு தான். ஃபஸ்ட் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். அன்பாக்சிங் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், ஓவர் யூஸ் எல்லாமே பார்த்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன், எப்படி பண்ணணும், இன்னும் எப்படி ஃபிக்ஸ் பண்ண. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ டிசி இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து போர்டு எதனா போச்சுன்னா என்ன பண்ணணும். இப்போ சினாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிசி போர்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வந்துட்டு தாராளமாக வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதோட லிங்க்கு நான் தரேன் நான். ப்ளஸ் அதேமாரி வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். சாரி கேஸ், இது பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனால் நிறைய பேர் பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இதுதான் கைஸ். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இதில் வெறும் ஸ்பாஞ்ச் எதுவுமே தான் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இந்த சினாக்ஸோட 12 வோல்ட் டிசி போர்டு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டும் வருது. ஓகேங்களா? ஹைப்ரிட்ன்றது வந்து இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஹைப்ரிட் வந்துட்டு இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சினாக்ஸ் ஃபேன் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இது ரிமோட்டில் ஆன் பண்ணி விட்டோன்னா அந்த அளவு வந்துட்டு இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நான் டிசி போர்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா இருக்கேன். நான் வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் மாற்றலை. இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி மாற்றுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பேச வேண்டாம். நம்ம சீக்கிரமாக வந்து உடனே வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? வாங்க கைஸ் போகலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து கழட்டியாச்சு இப்போது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபேனை தனியாக கழட்டிட்டேன் சீலிங்லேருந்து. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள், சினாக்ஸ் பவரு. ஓகேங்களா? 12XF122 இது வாங்குறது பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 2019. ஓகேங்களா? ப்ரௌன் கலரு. இதுதான் நான் வாங்குனது. இது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்தேன். அந்த வாரண்டி பீரியட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நெட்டு இந்த இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 நெட்டும் கழட்டிடணும். ஓகேங்களா? 3 நெட்டும் கழட்டிட்டிங்கன்னா இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து தரையில் வந்து லைட்டாக அடிச்சிங்கனாலே இந்த இது வந்து சைடில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இல்லைன்னா வச்சு நீங்கள் வந்து திருப்பி எடுத்து அது இது பண்ணி அது ஒரு டென்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த போல்டு, ஓகேங்களா, இந்த நெட்டு வந்து நான் 3 நெட்டும் வந்து கழட்டிட்டு இது அப்படியே திருப்பிடணும் பார்த்து. ஆனால் இது சென்சாரு, இது சென்சாரில் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு தட்டு இப்படி தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாப்பு லைட்டாக நவுந்துட்டு நீங்கள் இழுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் இப்போ இதை வந்து கழட்டிடுறேன் கைஸ். நான் கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இது தான் கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், போர்டு பாருங்கள், ஒரே சேம் போர்டு தான். ஓகேங்களா? இது நம்ம என்ன செய்யணும், அப்படியே வந்து இருக்க பாருங்கள், இதில் 3 ஒயர் இருக்குங்க இல்லையா, அந்த 3 ஒயர் எடுத்து இந்த 3 இதில் போட்டுடணும். ஓகேங்களா? இது வந்து சென்சார் ஒயர். இது 3 ஒயர் வந்து இந்த இதில் போட்டுடணும். இதில் வர 3 ஒயர் அப்படியே வந்து சொருவிட்டு நெட் போல்டு போட வேண்டியதான் கைஸ். ஓகேங்களா? நான் இது வந்து அவுத்துட்ட பேர் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சினாக்ஸோட சீலிங் ஃபேன் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக, ஏன்னா சப்போஸ் உங்கள் வீட்லேயும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது தூக்கின்னு போய் நீங்கள் வந்து குப்பை தொட்டில் தான் போடணும் இந்த ஃபேன். ஏன்னா யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம டிசி ஃபேன் யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க. ஏசி ஃபேன் மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் காயில் போயிடுச்சுன்னா கூட வந்து யாரும் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நான் எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கைஸ். இப்போ நான் ஃபஸ்ட் ஒயர் வந்து கழட்டிட்டேன். இப்போ நான் 2வது ஒயரை கழட்டுறேன் நான். ஓகேங்களா? அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ஒயரை அப்படியே கழட்ட வேண்டியதுதான். கழட்டியாச்சுங்களா? இது இப்போ 3 ஒயர் தனித்தனியாக கழட்டியாச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து இதில் போடணும், செகண்ட் வந்து இந்த இதில் போடணும், 3வது வந்துட்டு இப்போ எனக்கு தொங்கிட்டு இருப்பாங்க, இந்த ஒயர் வந்து 3வது இதில் போடணும். ஓகேங்களா? அப்படியே ஆசிட்டிஸ் நம்ம வந்துட்டு என்ன எடுக்கிறோமோ இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேங்களா? இது போர்டு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் போர்டு. ஸோ அதனால் வந்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம எடுத்துடலாம்.
சென்சார் வயரும் சேர்த்து எடுத்தாச்சு, இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வயரும் சேர்த்து எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த போர்டை வந்து அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் தான் கைஸ். ஓகேங்களா? பாருங்க அப்படியே போர்டு எடுத்தாச்சு. போர்டு எடுத்துகிட்ட பிறகு வெறும் காயில் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த 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 வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரை மட்டும் எடுத்து புது வயரை கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஆனால் இதுதான் கொஞ்சம் சிக்கிட்டுக்கிற மாதிரி இருக்குது. நான் அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன் கைஸ். இதுதான் கைஸ் பழைய போர்டு. ஓகேங்களா? இந்த போர்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஆகலை. இது ஃபங்க்ஷனிங் ஆகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான இது ஸ்பீடு கிடைக்கல. ஃபைலாம் வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் இந்த போர்டை தூக்கி ஓரம் போட்டுடலாம். ஓரம் போட்டு இப்போ புது போர்டு நம்ம செட் பண்ணிடலாம். அதான் எப்படி இருந்ததோ அதேமாரி செட் பண்ணிட்டு வந்தேன். இந்த சென்சார் ஒயர் வந்து பத்திரமா இது பண்ணுங்கள், அப்போ தான் ரிமோட் ஒர்க் ஆகும். அந்த பீப் சவுண்டுக்கு தான் இந்த இது. ஓகேங்களா? எக்கான கூட போர்டை மட்டும் டேமேஜ் பண்ணிடாதீங்க. டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. இப்போ நான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரூ போட்டுடுறேன் கைஸ். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்க்ரூ போட்டாச்சு. ஏன்னா 2 ஸ்க்ரூ தான் இருந்தது அதில். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டுக்கும், ஓகேங்களா, அதை டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா லூஸ் கான்டாக்ட் ஆகிடுச்சுன்னா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். டைட்டாக போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது வந்துட்டு ரெண்டாவது இதுக்கும் ஓகே. இப்போ மூணாவது ஒயர் வந்துட்டு மூணாவது இதுக்கும் இவ்வளோ தான் கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணுறது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா வயர் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. கைஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு எல்லாமே. ஓகேங்களா? இந்த சென்சார் வயர் எல்லாமே கொடுத்துட்டானுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயர் செட் பண்ணுறது தான் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அடுத்த வாட்டி ஷார்ட் சர்க்யூட்லாம் ஆகாது. ஸோ ஆனால் ஹெவியாக கொடுக்கலாமே சொல்லிட்டு கொடுத்தா அது ரொம்ப எனக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாகின மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்தியா நியூசிலாந்து மேட்சே என்னால் வந்துட்டு பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு இப்போது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற ஷீல்டை மட்டும் போட்டுட்டோன்னா முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து போல்டை போட்டு டைட் பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா? அவ்வளோதான். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு போல்ட் டைட் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தான் கைஸ். சிம்பிளாக வந்துட்டு இதேமாரி தான் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து டிசி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டிசி ஃபேனை வந்து ரிப்பேர் ஆன உடனே நினச்சிப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் வந்துட்டு இது எதுவும் பண்ண முடியாது. நார்மல் கடையில் எடுத்துன்னு போனால் கூட என்ன செய்வாங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, காயில் போயிடுச்சு அது போயிடுச்சு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, வேறு ஃபேன் வாங்குற அளவு ஆகிடும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த போர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் லிங்க் அனுப்புகிறேன். அப்படி இல்லை நானே வந்து உங்களுக்கு வாங்கி தந்தால் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா என்கிட்ட எக்ஸஸாக போர்டு இருக்குது என்கிட்ட. இதில் காசு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 700 வந்துடும் கைஸ் இது. ஓகேங்களா? ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 700 வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சினாக்ஸ் பிராண்டோட போர்டு தான் இது. இது டூப்ளிகேட்லாம் கிடையாது, இது ஒரிஜினல் தான் இது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ இதுலேருந்து வயரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. எல்லாத்துலேயும் 3த்துலேயுமே போர்டு போட்டாச்சு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் தனித்தனியாக எடுத்து, ஏன்னா எல்லோ கலர் வயரே கொடுத்துட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துடலாம் சொல்லிட்டு எல்லோ கலர் வயரே 1 amps வயரே கொடுத்துட்டான். ஓகேங்களா? மார்க்குக்கோசம் ஒரு பிளாக் கலர் ஸ்டிப் கொடுத்துருக்கேன். இதுதான் மைனஸ், இதுதான் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஏன்னா இது ஏன் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன் காரணம் என்னென்னா, நான் இது உள்ளே வச்சு இப்படி இழுக்கும்போது லைட்டாக வந்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அது ஃப்யூச்சர்லாம் வந்து திருப்பி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி உள்ளே இருக்கிற காயெல்லாம் வந்துட்டு எரிய வேண்டாமே சொல்லிட்டு ஒரு காரணத்துக்கு தான் நான் வந்துட்டு
2 டேப் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேறு எதுவுமே நினச்சிக்க வேணாம். சரிங்களா? இப்போ நான் எடுத்து சீலிங்கில் மாட்டிடுறேன். மாட்டிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பாருங்கள். A few moments later. கைஸ் இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான். ஓகேங்களா? இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனே ஆகல இது. இப்போ பாருங்கள், நான் சுவிட்சு மட்டும் போட்டு விட்றேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், நல்லா இன்னும் ஸ்பீடாக ஸ்டார்டிங்கே பாருங்கள், நல்லா ஸ்பீடு பாருங்கள். இதேமாரி தான் நீங்களும் வந்துட்டு சப்போஸ் சினாக்ஸ் ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, இதுமாரி யார்கிட்ட கொடுக்கணும் அதுமாரி தெரியல, அதுமாரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதே வந்து கான்செப்ட் தான். ஓகேங்களா? காயில் வந்து எக்காரணம் கொண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதுவாகாது, ரிப்பேர் ஆகாது. ஆனால் போர்டு தான் வந்து ரிப்பேர் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த போர்டை வந்துட்டு நீங்கள் மாற்றிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.